ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம எப்படின்னா, அதாவது இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ்ன்றது வரும். இயரை பொறுத்தவரை வந்து பார்த்தோம்னா, முக்கியமான நிகழ்வுகள் மட்டும்தான் இயரில் வருன்றதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லா வருஷத்தையெல்லாம் கேட்டுற மாட்டாங்க. புத்தகத்தில் அதாவது நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கக்கூடிய ஜிஎஸ்சில் ஒரு ஒரு 300 வருஷம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 300 வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் முக்கியமானது வந்து எப்படின்னா ஒரு 120, 130 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்த மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியணும். டீட்டெயில்டாக அப்படின்னா டேட் என்ன, எந்த மாதம், என்ன வருஷம் அப்படிங்கிறது கிளியராக தெரியணும். அதே மாதிரி எல்லா வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியமும் இங்கே இல்லை. ஓகேவா? ஏன்னா எல்லா வருஷத்தையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஓகேவா? உங்களுக்கே தெரியும், அதாவது எந்தெந்த வருஷத்தை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு அனுபவத்தின் மூலமாக அதுவே கிடைக்கும். ஏன்னா நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கேள்விகளே வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இயர்ஸு உங்களுக்கே தெரியும். அதுமாரி முக்கியமான கொஸ்டின் நீங்கள் படிக்கும்போது இந்த கொஸ்டின் நல்லா இருக்கே, இது முக்கியமாக இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோணும். ஸோ அந்த மாதிரி வருஷம் தான் கேட்பாங்க. அதே மாதிரி பாடங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இந்திய பொருளாதாரம் 11th எக்கனாமிக்ஸ் புக் படிக்கிறீங்க. இந்தியன் எக்கானமி அப்படின்ற யூனிட் இருக்குது. இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பாடம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது பேஜ் நம்பர் 1ல் ஆரம்பிக்குது. 1லேருந்து ஒரு 15 வரைக்கும் இருக்குன்னா, ஒரு 6வது பேஜ்லேயோ 7வது பேஜ்லேயோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாதிரி வருஷத்தை மட்டும், அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மொத்த வருஷத்தை மட்டும் எடுத்து எழுதுங்க. வருஷத்துக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் அப்படின்றத கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அப்படி உங்களுக்கு மறக்குது அப்படின்னா, இப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது 1981 அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1981, 91 இப்படிலாம் இருக்குன்னா, நீங்கள் எழுத வேண்டியது அந்த பேப்பரில் 1991 - ம தோ க அப்படின்னு மட்டும்தான் எழுதணும். ஓகேவா? ம தோ க அப்படி என்ன அப்படின்னா, மற்றவங்க அந்த விஷயத்தை படிக்கும்போது அவங்களுக்கு என்னன்னே புரியாது. என்னடா அவன் ஏதோ வருஷத்தை எழுதி தோக்கான்னு எழுதி வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது யாருக்கு புரியும் அப்படின்னா, எழுதி வச்ச உங்களுக்கு புரியும். மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக ஒரே பக்கத்தில் வரணும். அதுக்குன்னு ஒரு 10 பேப்பர் எழுதி அது கூட சேர்த்து பின்னடித்து இது பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரே பக்கம். அதேமாரி ஒரு பக்கம்ன்றது கூட அதிகம்தான். ரொம்ப கேப் விட்டால் ஒரு பக்கம் அப்படின்றது நமக்கு அதுவே அதிகம்தான். அப்படின்னா ஒரு 1/4 பக்கம் வரும். ஏன்னா ஒரு யூனிட்டுக்கு ஒரு 1/4 பக்கம் அந்த மாதிரி தான் இருக்கும். கேப் விட்டு எழுதினாலும் அதை மட்டும் என்ன பண்ணுங்கள், எழுதி அந்த யூனிட்டோட சென்டர் பேஜில் என்ன பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணுங்கன்னா கொஞ்சம் மேலேருந்து இல்லை சைடில் ஏதோ ஒரு இடத்துல அதை வந்து ஒட்டி வைங்க. ஒட்டி வைக்கும்போது நீங்கள் அந்த யூனிட்டை திருப்பினீங்க அப்படின்னா அந்த வருஷம் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அந்த மேத்தோக்குன்றது உங்களுக்கு மறந்து போயிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புக்கை டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, திருப்பி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதுவே வந்து மறக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோக்கங்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ளோவாக படிச்சுட்டு போயிடுவீங்க. இது உங்களுக்கே தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஜஸ்ட்டு கண்ணால் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஏன் அப்படின்றது, இது மறக்குதா மறக்கலையாங்கிறது அதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒரு பக்கத்தில் அந்த மாதிரி எழுதி ஒட்டி வைங்க. அந்த மாதிரி படிக்கிறது தான் பெஸ்ட்டு. அந்த மாதிரி இயருக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன் இப்போ உதாரணத்துக்கு ஏதோ தியரியே வந்து சில வார்த்தைகள் வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னா, அந்த வார்த்தைகளை மட்டும் எழுதி கூட நீங்கள் ஆனால் என்ன பண்ணிக்கலாம், அந்த யூனிட்டோட சென்டர் பேஜில் ஒட்டி வச்சுக்கலாம். அதுக்குன்னு 4-5 பேப்பர் போட்டு ஒட்டி வைக்கக்கூடாது. ஒரு A4 ஷீட்டில் 1/4 ஷீட்டு தான் இருக்கணும். ஒரு A4 ஷீட்டில் அதிகபட்சம் பாதி ஷீட்டு வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா மறக்குதுங்கிறதுக்காக தானே நம்ம அதை ஒட்டி வைக்கிறோம். அதை பார்த்தோம்னா நமக்கு என்னன்றது தெரியணும். ஓகேவா? அதை விட்டு நம்ம அதையே தனியாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு தான் இது. இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யாராச்சும் கொஸ்டின்லாம் கேட்குறீங்க, இந்த கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் சொல்லு பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயர்ஸாக கேளுங்க. ஏன்னா அதில் சுயநலமும் இருக்குது, பொதுநலம் இருக்குது. சுயநலம்னா உங்களுக்கு மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது சுயநலம். அதை நீங்கள் அவனுக்கும் சொல்லி தரீங்கல்ல, அவன் தப்பாக சொன்னாலும் அவனுக்கும் சொல்லி தரீங்கல்ல, அது பொதுநலம். அவ்வளோதான். அப்போ படிக்கும்போது கொஸ்டின்ஸ் கேட்குறதையும் இந்த இயர்ஸ் பேஸ்டு அந்த மாதிரி இந்த லெட்டர்லாம் இருக்குல்ல, லெட்டர்ஸ் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வார்த்தைகள் சிலது மறக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த வார்த்தைகள் அப்படின்னா எங்கே படிச்சிருக்க தெரியுமா, அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு மறந்து போயிருந்தால் கூட நீங்கள் ஜஸ்ட் அதே பாடத்தில் அதே புத்தகத்தில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது வந்து ஒரு பெஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி எல்லா வருஷத்தையும் போட்டு எழுதிடக்கூடாது. 1960, 61, 62, 63 எல்லாத்தையும் எழுதக்கூடாது. 1962 இந்திய சீனா போர் இருக்கா,
63 எதுவும் இல்லை, 64 எதுவும் முக்கியமாக இல்லை. ஆனால் கொடுத்துருப்பான், ஃப்ளோவாக பாடம் போயிட்டே இருக்கும், வருஷத்தோட பேஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். நமக்கு என்ன தேவை, எந்த வருஷம் வந்து எக்ஸாமில் கேட்பாங்களோ அதுதான் தேவை. ஓகேவா? அப்போ அந்த வருஷத்தை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதி அந்த மாதிரி யூனிட்டோட சென்டர் பேஜில் ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இது முக்கியமாக ஹிஸ்ட்ரிக்கு நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய போர், நிறைய அக்ரிமெண்ட்டு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும். ஐஎன்எம்மு ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த இது போர்லாம் இருக்குல்ல, பாபர், அக்பர், முகலாயர்கள், மராத்தியர்கள், ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருஷன்றது மறக்கவே மறக்காது. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.